வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட் டே. அதேமாதிரி ரெண்டாவது டே மேட்ச் முடிஞ்சிடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுத்து மேட்ச் விளாட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேட்ச்சுக்கு அந்த இதை பற்றி பார்க்க முன்னாடி இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சரியான ஒரு பவுலிங் கண்டிஷனு. பார்த்திங்கன்னா பவுன்ஸி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவன் பவுன்ஸு, அந்த மாதிரி பால் வந்து நின்று வர்றது, ஒரு பால் மேலே போகுது, ஒரு பால் கீழே போகுது. என்ன எப்படி விளையாடுனே தெரியல நம்ம மக்களுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்லாம் வெறும் 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டு போனாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, இதே வந்து இந்தியாவில் வந்து 2 நாளில் 3 நாளில் மேட்ச் முடிஞ்சால் அது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக பிச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பிச்சே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாண்டில் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் என்ன கணக்குனே தெரில, என்ன எதுன்னு தெரில. அவன் நாட்டில் அவன் தகுந்தாப்புல பிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறான்லே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க ஹோம் கிரவுண்டு தகுந்தாப்புல அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதான் பார்ப்பாங்க. இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணி வச்சு அவங்களே அவங்க மண்ணலி போட்டு உட்காந்துருக்காங்க. என்னென்ன செகண்ட் டே இருக்குது, செகண்ட் டேயில் மார்க்கம் தூக்கியாச்சுன்னா ஓரளவுக்கு வெற்றி கன்ஃபார்ம் தான். ஒரு 100 ரன்னுக்குள்ளே நம்ம லீடு வராதபடி பார்த்துக்கணும். 100 ரன்னுக்கு மேலே வச்சா நம்ம தோற்றுருவோம், அதை எழுதி வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு இப்போ பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கமாக டாஸ் தோற்றுட்டான் நம்மால் ரோஹித் சர்மா, வழக்கமாக தோற்றுட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டாஸ் வின் பண்ணி நம்மளை பவுலிங் போட சொன்னாங்க. அதுவே அவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும் கேப்டன் எல்கருக்கு. மார்க்கம், எல்கர், டோனி, ஸ்டெப்ஸு இவங்களாம் சிங்கிள் டிஜிட் 2-4, 2-3. அப்புறம் அந்த பெண்டிகமா அவன் தான் ஒரு 12 ரன் அடித்தான். அப்புறம் வேர்னர் வந்து ஒரு 15 ரன் அடித்தாப்புல. மற்றெல்லாம் 0-3, 5-4-0 கடைசியில். இதுதான் வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டு. அப்புறம் பும்ரா வந்து 2 விக்கெட்டு, சிராஜை கொத்தா அழுட்டு போயிட்டாப்புல. 9 ஓவர் போட்டு 3 மேடுன்னு 15 ரன் 6 விக்கெட்டு. அவருக்கு ஒரு 2 விக்கெட் இனிஷியலாக விழுந்துச்சுன்னா அன்றைக்கி அவர் தான் ராஜா. அது ஒன் டே ஆகட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும். அந்த மாதிரி முகேஷ்குமார் கடைசியில் வந்து போட்டு பட்டையை கிளப்பினாப்புல, 2 விக்கெட்டு நல்லா அருமையாக பவுலிங் போட்டாப்புல. செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்தாப்புல, நல்லா அருமையான பவுலிங்கு. மேலே ரொம்ப பாராட்டலாம் முகேஷ்குமாரை. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க, என்னடா பிச்சு இந்தளவுக்கு பிக்கப் பண்ணுமான்ட்டு. எதிர்பார்க்காத ஒன்று அவங்கள்ட்ட. என்ன சரி க்ளோடி கண்டிஷன் கிடையாது, நல்லா வெயில் அடிக்குது, நல்லா மொட்டை விக்கெட்டாக கொஞ்சம் பொழந்துட்டு அப்புறம் ரன்னு ஸ்கோர் ஏற்றிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு 4 நாள் 5 நாள் அவங்களுக்கு பேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம 2ஆம் இன்னிங்ஸில் அவங்கள சுட்டிலான்னு சொல்லி பிளானில் இறங்கியிருப்பான்ல. அது அவங்க பிளான்லேயே அவங்க மணாலி போட்ட மாதிரி ஆகி போச்சு. 23 ஓவரில் மேட்ச் முடிஞ்சது ஃபஸ்ட் இன்னிங்ஸு. அவங்க பேட்டிங்கு 55 ரன்னுக்கு 10 விக்கெட்டு. இதில் எஸ்சிசி ஜெய்ஸ்வாலரை பாராட்டு நண்பர்களே. ஏன்னா நல்லா ஸ்லிப் கேட்ச் நல்லா எடுத்தாப்புல, சூப்பராக எடுத்தாப்புல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் பாராட்டலாம். நல்லா ஒரு எல்கருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு பில்டிங் செட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தாப்புல, உண்மையிலே ரொம்ப பாராட்டலாம். நம்ம வேறு என்ன சொல்கிறது, இந்த வேறு நம்ம இந்தியன் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 0, ரபாடா பாலில், அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதை பற்றி பேச வேண்டாம். ரோஹித் சர்மா நல்லா விளாண்டார் ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக கொஞ்சம் பால் கொஞ்சம் ரொம்ப இந்த யான்சன் ஒரு ஓவர் போட்டாப்புல, அந்த ஓவரில் தான் கொஞ்சம் பால் அப்படியே கொஞ்சம் திரும்ப பவுலிங் பிச்சு மாதிரி ரொம்ப பயங்கரமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. சுப்மன் கில் ஒரு நல்ல ஆவரேஜ் இன்னிங்ஸில் விளாண்டாப்புல. உண்மையிலே 36 ரன் இந்த பிச்சில் அடிக்க ரொம்ப பெரிய விஷயம் நண்பர்களே, உண்மையிலே பாராட்டலாம். கோலி ஒரு 46 ரன் கடைசி வரைக்கும் போராடினாப்புல, நல்ல ஒரு இன்னிங்ஸு. ஐயர் வேஸ்ட்டு 0 பர்கர் ஓவரில். கேஎல் ராகுல் 8 ரன்னு போராடினாப்புல. ஜடேஜா 0, பும்ரா 0, விராஜ் 0, பிரதீஷ் கிருஷ்ணா 0, முகேஷ்குமார் நாட் அவுட் 0. ஆக மொத்தம் முக்கால்வாசி 0லேயே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. 153க்கு 4, 153க்கு 10. இதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு. இதில் 24 ரன் எக்ஸ்ட்ரா வேறு அவங்க கொடுத்துருக்காங்களே, அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. ரபாடா 3, நுங்கி நெகிடி 3, பர்கர் 3, யான்சன் தான் விக்கெட் இல்லை. அதில் நுங்கி நெகிடி வந்து ஸ்டார்டிங்கில் ரோஹித் சர்மா போட்டு பொழந்தாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஓவர் போட வந்தால் அந்த ஓவரில் கொத்தா அழுட்டு போயிட்டான் போட்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஓவரில் 3 விக்கெட்டு, கடைசியாக ஒரு 11 பாலில் 6 விக்கெட் எடுத்துருக்காங்க. 6 விக்கெட்டு, அதில் ஒரு ரன் அவுட்டு வேறு. என்னத்தை சொல்லனே தெரியல போங்க நண்பர்கள், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நம்மளும் திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பவுலிங் போட்டது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 6-0 கடைசி ஒரு 5 விக்கெட்டுக்கு வந்து 0 எடுத்தது வந்து இதான் வந்து ஒரு ரெக்கார்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்தியா. எங்கே வேணாலும் ரெக்கார்டு பண்ணுறாங்க நண்பர்களே, என்னத்தை சொல்லன்னு தெரியல.
அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லப்போனால். சரி, அவனுக்கு அந்த மாதிரி லக் இருந்துச்சு, நல்லா பவுலிங் போட்டான்லே. நான் ரபாடா வந்து இவங்க 3 விக்கெட்டு பாருங்கள், சட்டான்னு எடுத்து போயிட்டான். இவன் யார், லுங்கி நிகிடி. மற்றபடிக்கு இந்த பிச்சில் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். மெயின் பேட்ஸ்மென்லாம் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு எனக்காட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது பிச்சு ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம். மோஸ்ட் டக்ஸ் ரெக்கார்ட் இன் டெஸ்ட் இன்னிங்ஸு, அதாவது ஒரு இன்னிங்ஸில் அதிகமாக டக்கான ஒரு ரெக்கார்டு தான் இது. பாகிஸ்தான் வந்து 6 டைம், சவுத் ஆப்பிரிக்கா 6 டைம், அகமதாபாத்தில் நமக்கேற ஆயிருக்கு 1996. பங்களாதேஷ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 6 டக் அவுட், எல்லாமே 6. பங்களாதேஷ் இந்தியா திரும்ப இங்கிலாந்து கூட ஆயிருக்கு, நியூசிலாண்டு பாகிஸ்தான் கூட ஆயிருக்கு, பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கூட ஆயிருக்கு, பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆயிருக்கு, அப்புறம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆயிருக்கு. இதில் இந்தியா 2 டைம், பங்களாதேஷ் 2 டைம், பங்களாதேஷ் 3 டைம். அப்பா சாமி, பயங்கரம் போங்க. அந்த மாதிரி இருக்குது. நேற்று அது ஒரு ரெக்கார்டு நம்ம வச்சாச்சு நண்பர்களே. நேற்று டீன் எல்கிரி ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு இன்னிங்ஸில் ஒரு பரவாயில்லாமல் ஒரு ஆவரேஜாக விளாண்டு போனார். பட்டு கோலி வந்து அது நல்லா யாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம், அவருக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி மாதிரி பில்டிங்லேயே சொன்னார். அப்புறம் பும்ரா ஒரு விக்கெட் எடுத்தார் கடைசியாக, ஸ்டெப்ஸை அருமையான பால். அந்த பால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் பார்த்து நிறைய அம்பேர்ஸ் கால்லாம் போச்சு சொல்ல கேட்டால். நிறையா கால்ஸ் அம்பேர்ஸ் கால், ஏன்னா பிச்சு வந்து பவுன்ஸ் பிச்சுனால நிறைய பால் பவுன்ஸ் ஆகிறதுனால அம்பேர்ஸ் கால் நிறையா போச்சு. நேற்று முகேஷ்குமார் போட்டு நல்ல ஒரு சூப்பராக எடுத்தாப்புல முகேஷ்குமார். நம்ம டீன் எல்கரை 12 ரன் அடித்தார் கடைசி இன்னிங்ஸில். ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் எடுத்தாப்புல, மேலே பாராட்டலாம். இப்போ முகேஷ்குமார் நல்லா வருங்காலத்தில் நல்ல ஒரு டெஸ்ட் பவுலர் சிராஜ் மாதிரி வருவாப்புல. சிராஜில் பயர் பவுலிங் தான் சொல்லக்கானா, பயர் மாதிரி தான் பவுலிங் போட்டார். அது மோஸ்ட் விக்கெட்ஸ் ஆன் டே 1 ஆஃப் தி டெஸ்ட், அதாவது ஒரு நாளில், அதாவது டே 1 ஃபஸ்ட் நாளில் வந்து மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா 25 விக்கெட்டு. ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து மெல்போர்ன் 1902 அப்பா. அதுக்கப்புறம் இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் 23 விக்கெட்டு. கேப்டவுனில் 22 விக்கெட் வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, அதே ஓவரில் 1980, 1890, 1990. அப்புறம் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அட்லேட்டில் 1951 22 விக்கெட்டு. 21 விக்கெட்டு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து, அது ஒரு பிச்சு, அது வாயில் வர பிச்சு. இப்போ ஒன் டே மேட்ச் கூட விளாண்டாங்களா அந்த ஒரு இதில் கிரவுண்டில் 1986. இந்த மாதிரி இருக்குது நண்பர்கள் ரெக்கார்டெலாம் பார்த்தீங்கன்னா. மோஸ்ட் விக்கெட் அண்ட் சிங்கிள் டே, அதாவது 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3 ஏதாவது நாள் இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 27 விக்கெட் வந்து ஒரு சிங்கிள் டே 2ல் 1888 லாஸ்ட்டில் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா. 25 விக்கெட் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து மெல்போர்னில் 1902 டே 1ல் 25 விக்கெட். 24 விக்கெட் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா ஓவரில் 1896 டே 2ல். இந்தியா விசஸ் ஆப்கான் பெங்களூர் 2018 டே 2ல் 24 விக்கெட்டு. இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா கேப்டவுனில் 2011 இதே மாதிரி ஆயிருக்கு நண்பர்களே, பார்த்துக்கோங்க. டே 2ல் ஆயிருக்கு 23 விக்கெட்டு. இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டவுனில் 2024 டே 1ல் 23 விக்கெட்டு. இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து பல ரெக்கார்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே சொல்ல கேட்டால். என்ன சொல்கிறது. இந்த மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து மேக்ஸிமம் அந்த மார்க்கமாக சீக்கிரமாக கழட்டியாச்சுன்னா போதும். எனக்கு இது டே 3 போகாது நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் இந்தியா வந்து இந்த சீரீஸ் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னை கேட்டான். இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது நமக்கு. இதை பயன்படுத்தி சீரீஸ் லெவலாக பண்ணிட்டு போனால் ஒரு கௌரவமாக இருக்கும். அது ரோஹித் சர்மா கண்டிப்பாக பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மார்க்கம் 36 நிற்கிறான். அவனுக்கு சிராஜ் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு ஒரு கழட்டினாப்புலாம் நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு 100 ரன்னுக்கு மேலே லீடு போகக்கூடாது நண்பர்களே, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு மேலே போச்சுன்னா பிச்சு அந்த மாதிரி இருக்குது. அதனால் 100 ரன்னுக்கு மேலே லீடு போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ கூட அவங்க 17 ஓவரில் 62 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. பார்ப்போம், ரன் ரேட் 3.65 போய்கிட்டு இருக்குது. ரன் ரேட் முக்கியம் கிடையாது, விக்கெட் தான் முக்கியம். முகேஷ்குமார் 6 ஓவர் போட்டு 2 மெய்டன், செகண்ட் இன்னிங்ஸில் 25 ரன் 2 விக்கெட்டு. பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்காப்புல அது பையன், மேலே பாராட்டலாம்.